38வது அத்தியாயத்தின் 29வது வசனம், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரகுன் லியதப்பரு ஆயாத்திஹி. இறைவன் சொல்லித் தருகிறான், இந்த வேதத்தை நாம் ஏன் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம் தெரியுமா? இந்த வேத வசனங்களை எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும், நீங்கள் உணர வேண்டும், நீங்கள் புரிய வேண்டும். காரணம் என்ன? இந்த வேத வசனங்கள் சாதாரணமான வீணுக்காக விளையாட்டுக்காக அனுப்பப்படவில்லை. ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திப்பதற்காக விளங்குவதற்காகவே அனுப்பப்பட்டு இருக்கிறது. வலியத்ததக்கர உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் தான் இந்த வேத வசனங்களை எல்லாம் சிந்திப்பார்கள் என்றும் இறைவன் சொல்லித் தருகிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான் பாருங்கள், 47வது அத்தியாயம் 24வது வசனம், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். மக்களே, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? மனிதனை மனிதனாக வாழச் சொல்கிறதே, தீவிரவாதத்தை அழித்து வேறு அறுக்கிறதே, மனிதனுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது, மனிதன் குறைகள் எல்லாம் மன்னிக்க வேண்டும், குரோதத்தை வெளிக்காட்டக்கூடாது, பகையை வெளிக்காட்டக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் ஒரு உயிரை எடுக்க கூடாது என்றெல்லாம் இந்த மாமறை உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறதே, இந்த வேதத்தை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அம்மா அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்கள் உள்ளத்திலே பூட்டுக்கள் பூட்டப்பட்டு இருக்கிறதா என்று ஒட்டுமொத்தமான இந்த மனித சமுதாயத்தை பார்த்து இறைவன் கேட்கிறான். அப்படியான இந்த திருக்குர்ஆன் என்ன அளவுக்கு என்னங்க சொல்லியது மனித நேயத்தை பத்தி அப்படின்னு கேட்க ஆசைப்படுறீங்களா? இறைவன் சொல்லித் தருகிறான், கேளுங்கள். இந்த வேதம் எப்படியான வேதம் தெரியுமா? உங்களை மனிதர்களாக வாழச் சொல்லுகிற இந்த வேதம், அன்றைக்கு அறியாமை கால மக்கள் எப்படி இருந்தார்கள், ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லுவோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை அடைவதற்கு முன்னால் அந்த அரபுகுல மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? தங்களுக்குள்ள ஒரு கடுமையான குரோதங்கள், பகைமை, வெறுப்பு, சண்டைகள். எந்த அளவுக்குன்னு பார்த்தா, கூட பிறந்தவன் மேல வளர்ந்தாலே அண்ணங்காரனு பிடிக்காது, அவனை அடிச்சு கொள்றது, இப்படியான எல்லா அசிங்கங்களும் தவறுகளும் தலைவிரித்து ஆடிய காலகட்டம் அந்த காலகட்டம் தோழர்களே. அந்த நேரத்தில் இறைவன் சொல்லித் தருகிறான், 3வது அத்தியாயம் 103வது வசனம், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார். அவர்கள் தீண்டாமை காரணத்தினால, அதாவது மக்களை தாழ்வாக நினைத்த காரணத்தினால, எல்லா வகையிலையும் மனிதனை மதிக்காத காரணத்தினால அவர்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தார்கள், பாவத்திலே அவர்கள் முழுமையாக இருந்து கொண்டிருந்தார்கள். ஃபன்கதகும் மின்ஹா, அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானை கொடுத்தான், இந்த வேதத்தை கொடுத்தான், இந்த மறையை வழங்கினான், உலக பொது மறையை வழங்கினான். இந்த வேதத்தை படித்தார்கள். ஆஹா, இந்த வேதம் தீவிரவாதத்தை போதிக்கவில்லையே, ஆஹா, இந்த வேதம் மனித சமுதாயத்திற்கான வேதம் ஆயிற்றே, இந்த வேதம் மனித நேயத்தை அல்லவா எங்களுக்கு போதிக்கிறது, இந்த வேதம் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வஞ்சக குணத்தோடு பார்க்க கூடாது என்று சொல்லுகிற வேதமாக இருக்கிறதே என்று அந்த மக்கள் வேத வசனங்களை, திருக்குர்ஆனை படித்தார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? மனிதர்களுக்கு சகஜமாக எல்லோரையும் மேன்மைப்படுத்தி பழகுற ஒரு குணத்தோடு தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அதுபோன்று மக்களை நீங்களும் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகள் நமக்கு அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான்.